சமுத்திரம் போட்டுக்கிற முடியோ. இதில் நீங்கள் பச்சைக்கல் தான் அட்ராக்ஷன். பார்த்துருக்கீங்களா? அது என்ன இருந்தாலும் மரகதம் கல். எங்கள் ராமன் கல்லையே பெண்ணாக்கினோம். நீங்கள் எல்லாரும் கைகை வரம் கேட்டா ராமாயணத்தில் நினச்சிட்டு கேட்க. கைகைக்கு முன்னால் ஒரு பொம்மநாட்டி வரம் கேட்டான். தெரியுமா உங்களுக்கு? ராமாயணம் யாரும் சொல்லலையோ ஊரில். ராமனுக்கும் சீதைக்கு கல்யாணம் ஆச்சு. பார்க்கடலில் சேர்க்குற மாதிரி பள்ளி அறையில் சேர்த்தான் ஜனகன். சீதை பால் எடுத்துன்னு போனான். உட்காரு. அப்போ சீதை சொன்னா, எனக்கு ஒரு வரம் கொடுங்கோ, உட்கார்றேன்னு. என்ன வரம் வேணும்? நீங்கள் மிதிலைக்கு வரும்போது உங்கள் பாத தூளி பட்டு ஒரு கல் பெண்ணாச்சாமேன்னு கேட்டான். அது எதுக்கு இப்போ கேட்குறேன்னு. இல்லை, எங்கள் அப்பா எனக்கு கல்லுக்கெல்லாம் நகை போட்டிருக்கார். நீ தொட்ட உடனே அது பொம்மநாட்டியாக மாறாதுன்னு வரம் கொடுத்துட்டு தொடுங்கோன்னா. இவர் பாட்டுக்கு தொட்ட உடனே டான்ஸ் ஆடிச்சுன்னு. அப்புறம் இவன் பாடுவான், கல்லெல்லாம் மாணிக்க கல்லாவது மாதிரி மரகதமோ அப்படி ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த கல் இல்லைன்னு அவன் கல்லை பெண்ணாக்கினதுனால்தான் அவன் கல்யாணராமன். புரிஞ்சுதா உங்களுக்கு? மறிக்கடலோ சமுத்திரம் பெருசா இருக்கு. அது மாதிரி ராமனோட குணம் யாரும் வர்ணிக்க முடியாது, அளவிட முடியாது. சமுத்திரத்தை நீங்க அளக்க முடியுமா? இத்தனை அடி ஆழம், இத்தனை அடி அகலம். ஆனா சமுத்திரமோன்னா சமுத்திரம் இல்லைன்னுட்டா. ஏன்னா நீ அந்த சமுத்திரத்திலேருந்து ஒரு டம்ளர் ஜலத்தை எடுத்து குடிக்க முடியாது, உப்பு கரிக்கும். எங்க ராமநாம உப்பு கரிக்காது. எந்த ருச்சிர ராம ஏமி ருச்சிர ஓரமன் நாமம் ஏமி ருச்சிர ஓ ராமன் நாமம். தியாகபிரம்மம் பாடுறார். தயிர் ருச்சிக்குமா, பால் ருச்சிக்குமா? ராமநாம ருச்சிக்கும். ததி நவநீத ஷிரமூருச்சோ தசரதி தியான பஜன சுதாரசமுருச்சோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? தயிர் பால் ருச்சிக்காதா? இல்லை. இந்த தயிரும் பாலும் குடிக்கிறோமே, அது எப்படி ருச்சிக்கிறதோ அதை போல பன்மடங்கு ருச்சிக்கும் ராமநாமம். அதை நாம சொல்ல சொல்லதான் தெரியும். இது எப்படி நான் சொல்லுவேன் நல்லா இருக்குன்னு நீங்க ருச்சிச்சு பார்த்துன்னா சொல்லணும். எனக்கு ருச்சிக்கிற மாதிரி உங்களுக்கு ருச்சிக்கணும் நான் சொல்றேன். புரந்தரதாசர் சொல்ற ராமநாம பாயசகே. ஆமா, ராமநாமம் எப்படி இருக்கும்? உங்கூர் பாஷையில் சொல்லணும்னா உங்கூர் பால் பாயசம் மாதிரி இருக்கும், இல்லை சக்க பிரதமன் மாதிரி. அப்படித்தானே? கேரளாவில் அப்படித்தானே? பால் பாயசம், பலாப்பழம், பலாப்பழ பிரதமன் அப்படி இருக்கும். கிருஷ்ணநாம சக்கர என்ன ஒரு படி மேலே போயிட்டது. சர்க்கரையை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. நாங்கள்லாம் வேலை மாதிரி சின்ன வேலை இருந்தபோது சர்க்கரை கட்டில் போய் சர்க்கரையை சாப்பிடுவோம் டப்பாலேருந்து. எங்கள் அக்கா கேட்டேன், ஏன்னா பக்கத்தில் உப்பு டப்பா இருக்கு, அதை பார்க்க வேண்டியதானே, என்ன அதை சாப்பிட நீ தான் இருக்கேன்னு. கிருஷ்ணநாம சக்கரை, விட்டல நாம துப்பா. துப்பான்னா நெய், கன்னடத்தில் நெய்.
நம்ம அப்படி வாங்கிக்கிறோம் முடியும். நெய் விடுற போது வயசானா முடியலை, இளமையில் பருப்பில் விடுற அம்மா உடனே அப்படி கையை நீட்டு, அம்மாவே சொல்கிறான் கையை நீட்டு சாப்பிடுவோம். நெய் நெய் எப்படி சாப்பிடணும்? இப்போ சொன்னார் சர்க்கரை பாயசம், சர்க்கரை பொங்கல் பண்ணி அதில் நெய்யை விட்டு எப்படி ருச்சிக்கும். இதெல்லாம் பஜனைக்கு போனால் தான் கற்றுக்கலாம். நீங்கள் உங்கள் ஊரில் பஜனை நடக்கிறதும் சீதா கல்யாணம்லாம் உண்டா? பஜனை இல்லை. பாயசம் போடுற போது பாடுவான், தெரியுமா உங்களுக்கு? ஏன் பாடுற? நிறைய சாப்பிடணும். பாயசம் எப்படி சாப்பிடணும்னு தெரியுமோ? இலையில இல்லை, பாயசத்தை இலையில போட்டு அப்பளம் பொரிச்சு அதை அமுக்கணும். இதில் பாயசத்துக்கு சர்க்கரை பொங்கல் போட்டு அதில் நெய் விட்டு எலுமிச்சங்காய் ஊறுகாய் தொட்டுக்கணும். எதுக்கு? சர்க்கரை பொங்கல். நாங்கள்லாம் 5 வயசுக்கு பஜனைக்கு போவோம் இங்கே பெரியப்பாவோட. என்னடா இப்படி சாப்பிட்ற மக்கு அப்படிங்க, இப்படி சாப்பிடும். அதைத்தான் சொன்னார் ராமண்ணா பாயசே. அதுக்கு தான் பாயசம் சாப்பிட்றப்போ ராமநாம சொல்லுவான். ஏன்னா அப்பதான் இன்னும் இறங்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ எல்லாருக்கும் ஸ்லோகம் சொல்லுவான். பாயசம் சக்கரை பொங்கல் எல்லாம் சாப்பிட்ற போது ஆமாம். எங்கள் ஊருக்கு வாங்கோ, மலைச்சநல்லூருக்கு. நவம்பர் 20, 21, 22 ருக்மணி கல்யாணம், துளசி கல்யாணம், ருக்மணி கல்யாணம். எங்கள் பஜனை மடத்தில் கன்னட பிராமணன் தான் சமையல். நீங்கள் அப்படி சாப்பிட்டுக்க முடியாது. ஆப்பா எங்கள் ஊருக்கு வந்தால் தான் சாப்பிடலாம். சூப்பராக பண்ணுவான். அப்பள கரத ஆக்கித பாயசா சொன்னேன்னா, எனக்கே சொன்னேன்னா, அப்போ பாயசம் சூப்பராக பண்ணுவான். ராத்திரி பாதாம் பால். அப்புறம் சனிக்கிழமை அன்னைக்கு ராத்திரி இல்லை வத்த குழம்பு, வத்த கூட்டான், கத்திரிக்காய் கறி, அப்படியே வளைக்கலாம். ராமா ராமான்னு சொல்லி பரமாடுறா அப்படிங்கு. எல்லாருக்கும் என்ன ராமா ராமா சொல்லு. மறிக்கடலோ சமுத்திரம் உப்பு கரிக்கும், ராம ராமா உப்பு கரிக்காது. ராமா 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 சொல்லிகிட்டே இருக்கலாம். பாருங்க, வெயிலில் உட்காந்து கதை கேட்குறோம், சூட்டில் சூடே தெரியல. பாருங்க, ஏன் தெரியல? ராமநாமா. புரியுதா? மழை முக்கிலோ, மேகம் கரு கருன்னு வருது. ஆஹா மழை பெய்யும்னு எதிர்பார்க்குறோம். சில சமயம் பெய்யாமலும் போயிடும், சில சமயம் பெஞ்சு கெடுக்கும். எங்க ராமன் அப்படி இல்லை, எப்பவும் ஒரே குணம். ஐயோ இவன் வடிவென்பதோ அழியா அழகன், ததிநவநீத சிரமூருச்சோ தசரதி தியான பஜன சுதார சமுருச்சோ நிதிச்சால சுகமா. நீங்க ராமா ராமான்னு கூப்பிடுறத விட ஏ தாசரதி, தசரதன் பையன்னு கூப்பிட்டா தான் அவன் சந்தோஷப்படுவான். தாசரதின்னு கூப்பிட்ட உடனே பக்கத்தில் வந்துடும். புரிஞ்சதா உங்களுக்கு? ஏ தாசரதே, தியாக பிரம்மம் பாடுறார். தாசரதே குணமூர்த்தி, என் கஷ்டத்தை போக்கு தாசரதி. குலசேகர ஆழ்வார் சொன்னார், அவன் யாரா? ஜனகன் மாப்பிள்ளை, கௌசல பையன்.
அவன் யாரு? எங்க தாசரதி. எப்படி சொல்ற? பொங்குமல் கருங்குழலாள் கௌசலை தன் திருமதலாய் தங்கு பெரும் புகழ் ஜனகன் திருமருகா தாசரதி. ஜனகன் மாப்பிள்ள, ஜனகன் மாப்பிள்ள தான், ஆனா அவன் நம்ம தாசரதி. அவனுக்கு மாப்பிள்ள, நமக்கு நம்ம தசரதன் பையன். தாசரதி கங்கையிலும் தீர்த்தமலி ஆழ்வார். கனபுரத்தன் கருமணியே எங்கள் குலத்து இன்னமுதே ராகவனே தாலேலோ பாடணும். நம்ம அப்படி சொல்லணும். எங்க ராமன், எங்க ரகுராமன், எங்க தாசரதி. ராமநாமா, நீங்க ராமநாமாவை சொல்லுப்போ. ராமா கூப்பிடு. எப்படி கூப்பிடணும்? வாலி கூப்பிட்டார். இப்பவே சொல்றேன், ராமா 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 கூப்பிடு. குடி எத்திக்கிட்டுக்கோ, ராமனை கூப்பிடு. ராமா, எங்கள் உடலை குளிர்ந்த ஜலத்தால் சுத்தம் செய்த ராமா, எங்கள் இரத்தத்தை சுத்தம் செய், எங்கள் ஆத்மாவை சுத்தம் செய், எங்கள் வியாதியை போக்கு, என் மனைவிக்கும் உடலை நல்லபடியாக வைத்துக் கொள்ள கிருபை பண்ணு. நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்போடு இருக்க வேண்டும். குழந்தைகள் படிக்க வேண்டும். குழந்தைகள் பக்தியாக இருக்க வேண்டும். ராமா ராமான்னு வேண்டுங்கோ. அவனை தான் வேண்டணும், வேற யாரையும் வேண்டி பிரயோஜனமே இல்லை. ராமா, என் பையனுக்கு கல்யாணமாகணும், பொண்ணுக்கு கல்யாணமாகணும், குழந்தை பிறக்கணும், அன்போடு இருக்கணும், எல்லோரும் பிரியமா இருக்கணும். அதைவிட வேண்டு, உன் மீது பக்தியாக இருக்க வேண்டும். அப்படி வேண்டுங்கள், ராமநாமாவை வேண்டுங்கள். நாமும் நாமாவளி பாடுவோம். ராமன்மை ராமா 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 என்று நாமம் சொல்லி பாடணும். நாமம் சொல்ல வாராவிட்டால் நல்லவரோடு சேரணும். கிருஷ்ணா 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 என்று பஜனை செய்து பாடணும். பஜனை செய்ய வாராவிட்டால் பக்தரோடு சேரணும். விட்டல் 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 என்று கையை தட்டி பாடணும். கையை தட்ட வாராவிட்டால் கோஷ்டியோடு சேரணும். எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாயிருக்கணும். ராமா 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 என்று எண்ணி எண்ணி பார்க்கணும். ஏகாந்தமாயிருக்கணும் என்று அவன் சொரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும். ராமா 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 என்று நாமம் சொல்லி பாடணும். நாமம் சொல்ல வாராவிட்டால் நல்லவரோடு சேரணும். ஜானகி காந்த ஸ்மரணே சதா ராமனை எப்பவும் எண்ணும். அவன்தான் அழகன். அவனை ஏன் அழகன்கிறோம்? உருவத்தில் மட்டுமல்ல, நமக்கு எல்லாம் அழகாக செய்பவன், நமக்கு அழகாக கொடுப்பவன். இந்த பரந்த உலகத்தை படைச்சு
நமக்கு இடம் கொடுத்து நம்மளை இத்தனை சௌக்கியமாக வச்சுருக்காரு. இதை விட என்ன சொல்லு. அன்றைக்கி முதல் நாளே சொன்னீங்க, உலகம் யாவையும் நம்மாழ்வார் சொன்னார், உலகையும் படைத்து உண்மையும் படைத்தான். உலகத்தை படைச்சிட்டு நம்மளை படைச்சோம். இதில் எல்லாம் வச்சுருக்கோம், எல்லாம் இருக்குது. ஏரோப்ளேன் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, பஸ் இருக்குது, கார் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் எல்லா வசதியும் கொடுத்துருக்காங்க. யார் வேணாலும் பிளேனுக்கு போகலாம், யார் வேணாலும் ட்ரெயினுக்கு போகலாம், யார் வேணாலும் பஸ்ஸில் போகலாம், காரில் போகலாம், எதையும் சாப்பிடலாம். எல்லா பொருளும் வச்சுருக்காங்க. நம்ம கடத்தருக்கு போகணும்னா வேணும்னா அங்கேயே வீட்டில் ஆச்சாரமாக பண்ணிக்கணுமா அதுவும் இருக்கு. எது இல்லை சொல். எதுவும் இல்லாமல் எங்கும் இருக்கு. ராமநாமா எங்கும் இருக்கு. போய் பார்த்து எல்லா இடத்துலையும் இருக்கு. கவலையே பட வேண்டும். ஒன்னே ஒன்றுதான் உன்னோட வேலை, ராமநாமா சொல்லு. உன்னோட பணி என்ன? ராமநாமாவை சொல்லு. அதை தான் சொல்றான் கம்பன். அவன் அழக வர்ணிச்சது எதுக்குன்னா, மழை போல் கொடுப்பவன், சமுத்திரம் போல். அந்த மழை எங்கேருந்து தர்றான்? சமுத்திரத்திலேருந்து. ஆண்டாள் சொன்னா, சமுத்திரத்திலேருந்து எங்களுக்கு எடுத்து கொடுங்க. ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு. சமுத்திரத்திலேருந்து எடுத்து கொடு. நம்ம அப்படி அண்டா நிறைய பாயசத்தை பண்ணி வச்சிருக்கோம். இங்கே ஒரு 100 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. 100 பேருக்கு இவ்வளோ பெரிய அண்டா பாயசத்தை பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம்? 100 பேருக்கு 1 டம்ளர் தானே, 1 டம்ளர் வீதமாக பண்ணுறோம் இல்லையே. பெரிய அண்டா பால் பாயசம் பண்ணி எப்படி எடுக்கிறோம்? மொண்டு எடுக்கிறோம். பெரிய பாத்திரத்தில் மொண்டு எடுத்து அவன்கிட்ட இலையில இல்லை டம்ளரில், அவன் ஐயோ எனக்கு சுகர் இருக்கு போதுமே அப்படிங்கிற, அவன் அண்டா நிறைய தரான், உனக்கு தான் குடிக்க முடியும். அப்போ பக்கத்தில் ஒரு மாமா என்ன சொல்ற, ராமா ராமா சொல்லிட்டு குடியுங்கோ, மாத்திரை போட்டுக்கோங்க, சுகர் ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற. பத்தியா, ராமனுக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு, உனக்கு ஒன்றும் பண்ணாது. ராமா ராமா அதைத்தான் இங்க சொல்றான். அவன் மழை போல் கொடுக்கிறான். மழை பாருங்க எல்லாருக்கும் பெய்கிறது. எங்கேயாவது மழை பெய்கிற போது நான் இவாத்துக்கு பண்ணுவேன், அவாத்துக்கு பண்ணுவேன், பிஇ படிச்சிருந்தால் பண்ணுவேன், சிஏ படித்தால் பண்ணுவேன், மழை கொட்டுவேங்கிறதா எல்லாருக்கும் தானே கொடுறது. படித்தவன் படிக்காதவன், பிடிச்சவன் பிடிக்காதவன், ஆம்பளை பொம்பளை, ஆடு மாடு நாய் எல்லாத்துக்கும் போடுறது. அது மாதிரி ராமன் எல்லாத்துக்கும் தர. நீங்கள் கொஞ்சம் ஒன்றும் பண்ண வேண்டாம். பாலக்காட்டில் எல்லா கிராமத்துலேயும் ஒரு நாளைக்கு ரவுண்ட் அடி. யாராவது ஒரு வேளை நான் சாப்பிடலைன்னு சொல்கிறானான்னு கேட்டுட்டு போய் பார்த்துட்டு, எல்லா இடத்துலையும் வயசானவாளாக உட்காந்துருக்கோம். சின்னவாளும் இருக்கா, பெரியவா இருக்கா, எல்லாரும் இருக்கு. இந்த மாதிரி வீடு கட்டிருக்கு, வீடு கட்டிக்காம குடிசையில் இருக்கு, ஓவர் பிரிட்ஜுக்கு கீழே இருக்கான். பாரு, யாரோ வந்து பொட்டலம் கொடுப்போம். இல்லையா, எங்கள் அண்ணா பொண்ணும் மெட்ராஸில் டாக்டர்,
பல் டாக்டர் தினமும் ஒரு சங்கம் வச்சுருக்கா. இந்த மாதிரி ஒரு இடத்துல சமைச்சு மத்தியானம் 12:30 மணிக்கு கோயம்பேடு ஓவர் பிரிட்ஜு கீழே 300 பேருக்கு சாப்பாடு தரும். பொட்டலங்க எப்படி தரா தெரியுமா? எல்லாரும் க்யூவில் நிற்பா. இப்போ ஸ்லோகமெல்லாம் சொல்லி ராமா ராமான்னு சொல்லி விழுந்து சேவிச்சு க்யூவில் நிற்கிறவாள பகவான் எங்கே நிற்கிறான்னு தெரியாது சேவிச்சு பொட்டலம். நான் என்னதான் சொன்னேன், எனக்கு சித்தப்பாவுக்கு நாளைக்கு கவலை இல்லடி பொண்ணே, என்ன நீ எப்படியும் ஒரு பொட்டலம் கொடுப்பாய் அப்படின்னு. என்ன சித்தப்பா இப்படி சொல்ற நீ? இல்லை, எதற்கு சொல்றேன் உங்களுக்கு, எங்கேயாவது போய் பாருங்கள், யாராவது ஒரு ஜீவன் நான் இன்று சாப்பிடவில்லை என்று சொல்லுகிறார்களா? பார்த்து விட்டு வாருங்கள். நான் உங்களுக்கு ராமாயணம் சொல்றதையே நிறுத்தி விடுறேன். என் ராமன் யாரையும் பட்டினி இருக்க விட மாட்டான், யாரையும் வஸ்திரத்துக்கு கஷ்டப்பட வைக்க மாட்டான், யாரையும் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் பண்ண மாட்டான். எல்லாருக்கும் செய்கிறானே, பணக்காரன் ஏழை. நீ போய் பாரு, எத்தனை நாய் கிடக்கு பட்டி உங்க பாஷையில். ஏதாவது சாப்பிடாம இருக்க போய் பாரு. நம்ம சாப்பிட்டு மீந்ததை தான் போடுறோம், அது நல்லா தானே இருக்கு. அதுக்கு சொல்லு. நான் சொல்றது 1972 எங்கள் அப்பா நல்லா ஜோசியம் பார்ப்பார். நாங்கள்லாம் ஜோசியம் எங்கள் அப்பாட்ட கற்றுக்கணும். அப்போது ஒரு புஸ்தகத்தில் எழுதினார், ஒரு செட்டியார் எப்போ எங்கள் அப்பாட்ட தான் ஜோசியம் பார்ப்போம். அவர் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டார். அவருக்கு அப்போ 7 சனி, சனி தசை, என்னெல்லாம் சனியால் தொல்லையோ அவ்வளோ வந்துடுச்சு. எங்கள் அப்பா இப்படி பார்த்தார், என்ன செட்டியார், சாமி நான் எல்லாம் பண்ணியாச்சு, நீ ஏதாவது புதுசாக சொல்லு பண்ணுறேன்னு பரிகாரம். அப்போ தான் ஜோசிய புஸ்தகத்தில் முதல் நான் ஒரு பத்திரிகை வந்தது, அதில் போட்டிருந்தேன். எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டார், நான் அப்போ 8ஆம் கிளாஸ், அதை படினேன். இங்கிலீஷ் பத்திரிகை படித்தேன். அவன் இந்த மாதிரி சனி தச்சை, சனி புக்தி, 7.5 சனி, இவ்வளவு சனி எனக்கும் சொல்கிறான். ஒரு பரிகாரம் என்ன சொன்னான் தெரியுமோ? பூரி பொரிச்சு அதில் உருளைக்கிழங்கு வச்சு 4 சனிக்கிழமை குறைஞ்சது கருப்பு நாய்க்கு தரணும். செட்டியார் கருப்பு நாயை தேடின்னு போன பூரி கொடுத்தார். அவருக்கு ஜெயிச்சுட்டார். அதான் நாங்கள்லாம் சொல்லி சிரித்தோம் அப்பாட்ட, அப்பா நாயா பிறந்தாலும் கருப்பாக பிறக்கணும், பூரியும் உருளைக்கிழங்கும் கிடைக்கும், மனுஷனுக்கே கிடைக்காது. நமக்கு பூரி உருளைக்கிழங்கு பண்ணுன்னா அம்மா மாட்டேங்கிறா, வயதானவன பொண்டாட்டியும் மாட்டேங்கிறான், ஏன்னா வாயு ஒத்துக்காதுங்கிறான். பார்த்தியா, அது நாய்க்கு ஒத்துக்கிறது. அப்ப பாத்தியா பகவான் எப்படி படைச்சிருக்கான்னு? அதனால்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும், நாயா பிறந்திருக்கு கருப்பா பிறந்திருக்கு நினைக்காத. என்ன மாதிரி ஒரு ஜோசியம் சொல்லுவான், பூரி வந்து சாப்பிடும். அதான் பட்டினத்தார் சொல்ற, நாயாய் பிறந்திடின் நல் வேட்டையாடும். நம்ம மனுஷனா பிறந்து என்ன பிரயோஜனம் சொல்லும்? நமக்கே பிரயோஜனம் இல்லை. தங்கத்துல குடம் பண்றோம், நெசுங்கித்துன்னு வச்சுக்கோ, கட்டலாம், சரி பண்ண. பொன்னின் குடம் உடைந்தால் பொன்னாகும் என்பர், மண்ணின் குடம் உடைந்தால் மண்ணாகும். மண் பாத்திரம் உடைஞ்சது, அதை ஓட்டாஞ்சிலியாக வச்சுக்கணும்.
நம் குடம் உடைந்தால் நாரும் என்று. அப்போ நம்ம உடம்பு இருக்கிற போதே நல்லா கவனிக்கணும். நாம் தெம்பாக இருக்கும் பொழுதே ராமநாமாவை சொல்ல. அதுதான் இந்த பாட்டுக்கு அர்த்தம். மேலே போறேன், எனக்கு இதுலயே இருந்தால் நேரம் போயிடும். அங்கேருந்து குகப்பெருமானை தேடிக்கிட்டு போறார். அங்க ரிஷிகள்லாம் வரவேத்தா. ராமர் 14 வருஷத்துல கடைசி 10 மாசம் தவிர தினமும் உபாசனம் பண்ணார். ஆத்துக்காரி பக்கத்துல இருக்கா. கங்கையில குளிச்சார், கோதாவரி நதி ஸ்நானம் பண்ணார். ஆமா, சாஸ்திரத்தை கடைபிடிச்சார். ஆறு ராம பரத்வாஜர் ஆசிரமத்துக்கு வந்தார். விருந்து போடுறதுல பரத்வாஜருக்கு ஈடு இன்னி வரைக்கும் ஒத்துருக்கு. வேதம் படித்ததுல பரத்வாஜருக்கு ஈடா திருநெல்வேலி. அதனால்தான் பாரத்வாஜ கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்துக்கு ஒரு சிறப்பு. பாரத்வாஜ கோத்திரத்தில் பொண்ணு எடுக்கணும், பொண்ணு கொடுக்கணும். ஏன்னால் பாரத்வாஜ கோத்திரத்துக்கு போனால்தான் நன்கு படிப்பா, அப்புறம் விருந்து போடுவோம், இல்லைன்னு சொல்ல மாட்டான். பரத்வாஜர் என்ன கேளுங்கோ, இப்ப ராமன் சீதை லட்சுமணன் காட்டுக்கு வந்திருக்கா காவியை கட்டிட்டு. இந்த பரத்வாஜர் தான் கொண்டு வந்தார். எங்க கம்பன் சொல்றான், வத்த குழம்புக்கு கீரைன்னு கொண்டு வந்தது பரத்வாஜர். இப்ப அவருக்கு என்ன போட்டாரா ராமனுக்கு? வத்த குழம்பும் கீரை. கம்பன் பதம் பாருங்கோ, விருந்து மெல்லடகு உண்டு விளங்கினான். அடகுன்னா மெல்லடகுன்னா கீரை. ஏன் இப்ப வத்த குழம்பும் கீரையும் போட்டான்னா சன்னியாசியா வந்திருக்க புரியுறதா? இப்ப விருந்து இல்லை, மருந்து தான் அவர். இதுக்கு கம்பன் விளக்கம் தரா. வருந்து தான் தர வந்த அமுதையும் அருந்தும் நீரென்று அமரரை ஊட்டினான். கூர்மாவதாரம் எடுத்து பகவான் அமிர்த மதனம் பண்ண சொல்லி, அப்ப அந்த அமிர்தத்தை தேவாளுக்கு கொடுத்தான்.